5 பூண்டு பல், 4 பச்சை மிளகாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை உரித்து எடுத்துக்கோங்க. உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்க இது போல் மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் பூண்டை இது கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணோமோ அதே பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. எப்போதும் சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சு வச்சுங்க. தவா வச்சுங்க. தவா சூடானதும் 1 டீஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து செஞ்சு வச்சுருக்க பரோட்டாவோடு சேர்த்து மிதமான சூட்டில் இருபுறமும் வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான உருளைக்கிழங்கு பரோட்டா ரெடி.